சுறுசுறுப்பாகவும் முகம் பொலிவுடனும் இருப்பதற்கு யோகாசனங்கள் பயனுள்ளதாக அமைகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் நமக்காக என்ன யோகாசனங்களை கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். சதுர கோண ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு சதுர கோண ஆசனத்தை செய்யுங்கள். முதலில் வலது காலை தூக்கி தோளில் போட வேண்டும். அதுக்கு அப்புறம் இடது கால். முதல் ரைட் லெக், தென் லெஃப்ட் லெக். நேராக நிமிருங்கள். சதுர கோண ஆசனம் எத்தனை கோணம், எத்தனை நெளிவு சுழிவுகள் இருக்கிறது என்பதை பாருங்கள். பந்து கிண்ணம் விட்டு கை பந்து கிண்ணம் விட்டு எத்தனை கை முட்டு இவைகளெல்லாம் வளைக்கப்படுகின்றன. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கலையுங்கள் ஆசனத்தை. காலை நீட்டி 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை மடக்கி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கோணாசனம் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகளையும் இணைப்புகளையும் இது குறைவாக்குகிறது. மற்ற விளையாட்டுகளுக்கு ஜாயிண்ட்டுகள், கால் முட்டுக்கள், தொடை, பந்து கிண்ணம் முட்டு இவைகளெல்லாம் இணக்கமாக இருந்தால்தான் ஓடுதல், சாடுதல், குதித்தல், பந்து விளையாடுதல் போன்ற மற்ற விளையாட்டுகளுக்கு ரொம்ப அதில் வெற்றி பெறுவதற்கு இவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை நீட்டி நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். பல கோணங்களில் இந்த ஆசனங்கள் செய்யப்படுகின்ற காரணத்தினால் உடல் வளையும் தன்மை அதிகமாகி விடுகிறது. என்றால் பிளட் சர்க்குலேஷன் தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே ஒழுங்காக செல்லும், தங்கு தடையின்றி செல்லும். எந்த பகுதியிலும் நோய் வராது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். பொழுது இடது காலை மடக்கி செய்யுங்கள். ஆசனம் செய்வதற்கு பாருங்கள், இதில் வயது வித்தியாசமே கிடையாது. 5ஆவது வகுப்பு, 6ஆவது வகுப்பு, 7ஆவது வகுப்பு எல்லா வகுப்பு மாணவர்களும் அழகாக செய்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக பத்மாசனத்தில் அமருங்கள். மாலையில் செய்வதானால் இடைவெளி ஒரு 4 hours இன்டர்வல். 1 மணிக்கு சாப்பிட்டால் 4 மணிக்கு செய்யலாம், 5 மணிக்கு செய்யலாம், 2 மணிக்கு சாப்பிட்டால் 6 மணிக்கு செய்யலாம். ஆகவே இவ்வாறு இடைவெளி விட்டு இந்த ஆசனத்தை நாம் செய்வோமே ஆனால் உடலும் உள்ளமும் உறுதி பெற்று என்றும் ஆரோக்கியமாக நெடுதி இனிது வாழ்வதற்கான வழிமுறைகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.